வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் இருக்கார்ல, அவர் திருச்சி மற்றும் அரியலூரில் அவருடைய கேம்பெயினை நேற்று முடிச்சிருக்காரு. பெரம்பலூர்லையும் நேற்றே கேம்பெயின் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திருச்சி அரியலூர்லேயே பயங்கரமான கூட்டம். அதனால் குறித்த நேரத்தில் அந்த பிரச்சாரத்தை விஜய்னால் முடிக்க முடியலை. பெரம்பலூர் இன்னும் லேட் ஆயிரும். அரியலூர் கேம்பெயினை முடிக்கிறதுக்கே மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் பெரம்பலூருக்கு எப்போ வந்து கேம்பெயின் பண்ணுறது? அதனால் அந்த பெரம்பலூர் கேம்பெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹியூஜ் க்ரௌடு தாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியலை. அது தேர்தலின் போது தான் நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் ஹியூஜ் க்ரௌடு கூடியிருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவுன்சிலராக கூட இல்லை அவரெல்லாம். அதனால் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தா அதை பார்க்குறதுக்கு எல்லாரும் கூட தான் செய்வாங்க. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு. ரெண்டாவது, இப்போது இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, விஜய்க்கு வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் கூடுனுச்சு, சிரஞ்சீவிக்கு எவ்வளோ கூட்டம் கூடுனுச்சு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. விஜயகாந்த் அரசியல் பண்ணது ஜெயலலிதா, கருணாநிதி அப்படிங்கிற இந்த 2 பேர் இருக்கும்போது விஜயகாந்த் அரசியல் பண்ணார். சிரஞ்சீவி அதே தான், ராஜசேகர ரெட்டி ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கத்து சந்திரபாபு நாயுடு. இந்த 2 பேருக்கு நடுவே சிரஞ்சீவி வந்து தேர்தலை சந்தித்தார். சிரஞ்சீவி காணாமல் போனார் எலெக்ஷனில், அரசியல்லேருந்து. ஆனால் இப்போ தமிழக அரசியல் களம் அப்படி இல்லைங்க. தமிழக அரசியல் களம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. ஒரு பக்கத்து ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிவிஜுவலாக த க்ரௌட் புல்லர், அட்ராக்டிவ் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஸ்டாலின் கூட்டணியை நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. கூட்டணியை நல்லா மேனேஜ் பண்ணி அப்படியே ஒற்றுமையாக இருக்காங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். அதில் ஸ்டாலின் வந்து பாஸ் ஆகிட்டார். இந்த பக்கத்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. கூட்டணியே அவரால் மெயின்டைன் பண்ண முடியலை. என்டிஏல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இப்போ ஒவ்வொருத்தங்களா டாட்டா சொல்லிட்டு போய்க்கு இருக்காங்க. டிடிவி விலகினார், ஓபிஎஸ் விலகினார், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி கோபத்தில் இருக்காங்க அதிமுக மேலே. பாரிவேந்தர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. விஜயுடைய இந்த பயணம் வாழ்த்துகிறேன், வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அப்படின்னு பாரிவேந்தர் பதிவு போட்டிருக்காரு. அப்போது ஒவ்வொருத்தங்களா என்டிஏலேருந்து இப்போ கலண்டுக்கு இருக்காங்க. அப்போ கூட்டணியை ஸ்ட்ராங்காக எடப்பாடி பழனிசாமினால் வைக்க முடியலை. இது மாதிரியான சிக்கல் இருக்குது. இதுக்கு நடுவே விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து கேம்பெயின் பண்ண தொடங்கியிருக்காரு. அதனால் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது டெஃபினட்டாக அது தவறாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு கேம்பெயின் பண்ணுறாரு பாருங்க. அதில் கூடாத கூட்டமா, எவ்வளோ கூட்டம் பாருங்க அப்படின்னு அதிமுகவினர் சில பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ கூட்டம் கூடுது, இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படிங்கிறத நான் நம்பவே மாட்டேன். அது ஆர்கானிக் கூட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காசு கொடுத்து கூட்டம் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதனால் திராவிட இயக்கங்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம டெஃபினட்டாக எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதனால் அதிமுகவும் பாஜகவும் இதே வேகத்தில் போய்க்கு இருந்தாங்கன்னா இவங்க அண்ணாமலையை எதிர்க்கிறதுக்கு தான் இவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இவங்க எங்கே திமுகவை எதிர்த்துக்கு இருக்காங்க? அண்ணாமலை அவ்வளோ நிலம் வாங்கியிருக்காரு, இவ்வளவுக்கு நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலையை தான் விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடருங்க. அண்ணாமலையுடைய வாய்ஸு அவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகும், இளைஞர்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அண்ணாமலை சாதாரண மனுஷன் கிடையாது. அந்த அண்ணாமலையை இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், அண்ணாமலையை ஓரம் கட்டிடணும் அப்படின்னு நினச்சி தான் அரசியல் பண்ணுறாங்களே தவிர ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு இபிஎஸ்க்கு ஐடியா இருக்கிற மாதிரியே தெரியலை. எப்படியாவது 2வது பொசிஷன் வந்தால் போதும் அப்படின்னா அவருடைய மைண்ட் செட்டில் இருக்கோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன்னா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பேர் கூட்டணியை விட்டு வெளியேறிக்கு இருக்காங்க. ஆனால் சர்வசாதாரணமாக இதை எடுத்துக்கிறாங்க நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும். இதுதான் பெரிய ஒரு ஆபத்தாக மாறிக்கிருக்கு. ஆக மொத்தம் திமுகவா என்டிஏவா அப்படிங்கிற ஒரு போட்டியை உருவாக்கணும்னா அண்ணாமலையுடைய பிரசன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வித்தவுட் அண்ணாமலை டிஎன் பிஜேபி ஈக்குவல் டு 0. அண்ணாமலை இல்லாமல் தமிழக பாஜக 0க்கு சமம். இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி அவரை கேம்பெயின் பண்ண வச்சு அவருக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவர் விஜயை ஈஸியாக டீல் பண்ணிக்குவார். மறுபடியும் களம் திமுகவா என்டிஏவா அப்படின்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வேகத்தில் அண்ணாமலையை ஓரங்கட்டி அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திமுகவா டிவிகேவா அப்படின்னா களம் மாறும். என்டிஏ 3வது இடம் தள்ளப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.